இவனை வச்சுட்டு நான் 3 நாளாக பையனை வச்சுட்டு நான் அலைஞ்சிட்டே இருக்கேன். இத்தனைக்கும் நான் வேலைக்கு போனால் தான் நான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி பசங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணுறேன். கேட்டால் டீச்சர்ஸ் இல்லைன்னாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நல்லா இருக்கிற பசங்களை கொஞ்சம் படிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். எதுக்காம இந்த மாதிரி மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு சொல்லி எடுக்க மாட்டேக்காங்க சார். நான் 3 நாள் என் வேலையை விட்டுட்டு நான் அலைஞ்சிட்ருக்கேன் சார். நான் சாப்பிடாமல் செய்யாமல் என் பையனுக்காக சரி நம்ம பையனோட லைஃப் போயிடக்கூடாதுங்க, நம்ம பையனோட நல்லா இருக்கிறான், அந்த பையனை நான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. டீச்சர் பேர் வீரலட்சுமிங்க. என் பையன் 10th வரைக்கும் பாஸ் ஆகிருக்கான். மாணவக்கொண்டு ஸ்கூலில் தான் 1ஆவதுலேருந்து 10th வரைக்கும் அங்கே படித்தாங்க. இப்போ 11th 12th நான் ஸ்கூல் தேடி அலைஞ்சிட்ருக்கேன். அங்கே வந்து 11th 12th இல்லை. மாணவக்கவுண்டு ஸ்கூலில் காந்தி பார்க் பக்கத்தில் மாணவக்கவுண்டு ஸ்கூல் இல்லைங்க. இப்போ வந்து குளத்துப்பாளையத்தில் கேட்டேன், அங்கே ரெஸ்பான்ஸ் கொடுத்து எடுக்கலை, பையனை இந்த மாதிரி எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் மணிக்கூண்டில் கேட்டேன், அவங்க எடுக்கிறேன்னாங்க. எனக்கு தூரமாக இருந்துச்சுன்னு என்னால் அங்கே போய் பையனை விட்டுட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர முடியலங்க. அப்போ மேட்டுப்பாளையம் பாரு அந்த சைடு 2-3 ஸ்கூலுக்கு போனேங்க, அங்கேயே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் வந்து ஆர்எஸ்புரத்தில் இந்த மாதிரி ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லி போய் கேட்டேங்க, அங்கேயே போய் எடுக்கலை. இவனை வச்சுட்டு நான் 3 நாளாக பையனை வச்சுட்டு நான் அலைஞ்சிட்டே இருக்கேன். இத்தனைக்கும் நான் வேலைக்கு போனால் தான் நான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி பசங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணுறேன். கேட்டால் டீச்சர்ஸ் இல்லைன்னாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நல்லா இருக்கிற பசங்களை கொஞ்சம் படிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கவர்மெண்ட்டு கொஞ்சம் சலுகை கொடுக்கணும். இந்த ஊனமுற்றவங்களுக்கு என்ன சலுகை இருக்குன்னு தெரியல. எதுக்காம இந்த மாதிரி மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு சொல்லி எடுக்க மாட்டேக்காங்க சார். நான் 3 நாள் என் வேலையை விட்டுட்டு நான் அலைஞ்சிட்ருக்கேன் சார். நான் சாப்பிடாமல் செய்யாமல் என் பையனுக்காக சரி நம்ம பையனோட லைஃப் போயிடக்கூடாதுங்க, நம்ம பையனோட நல்லா இருக்கிறான், அந்த பையனை நான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. டீச்சர்ஸ்னாலும் சரி, கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாருமே சேர்ந்து எனக்கு உதவி செய்யுங்க. தயவு செஞ்சு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலான்ட்டு வந்திருக்கேங்க சார். மனு கொடுத்து பையனுக்கு ஏதாவது தெரிஞ்ச மூலியமா, எனக்கு தெரியாத மூலியமாக அவங்க எதாவது இருந்தால் சொன்னாங்கன்னா ஸ்கூலில் சேர்த்தலான்ட்டு இருக்கேங்க. 11th 12th நாங்கள் வந்து பீலமேட் பக்கத்தில் 2 ஸ்கூல் இருக்குன்னாங்க, அங்கே போய் கேட்டேங்க. அப்புறம் கோவைப்பாளையத்தில் அங்கே ஒரு ஸ்கூல் இருக்காங்கண்ணா. மணிக்கூண்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு கேட்டாங்க. ஆர்எஸ்புரத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே போய் கேட்டோம். டவுன் ஹால் பக்கத்தில் அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குன்னு சொன்னாங்க. ஹாஸ்டல் மாதிரி பார்த்துட்ருந்தோம். ஹாஸ்டல் மாதிரி இருந்தாலும் பரவாயில்லைங்க, இவன் படிக்கணும். எனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்க. இந்த மாதிரி நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்தோம், ஃபீஸ் கட்டி தான் இருக்குது, நிறைய ஃபீஸ் கட்டி தான் வைக்கிறாங்க. அது பணக்காரங்க படிக்கும், எங்களால் ஏழப்பட்டவங்க நாங்கள் எப்படி படிக்க வைக்க முடியுங்க சார்? ஃபீஸ் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு பக்கம் வந்துச்சுங்க. ஹாஸ்டல் மாதிரி தங்கி கேட்டதுக்கு 1 லட்ச ரூபா கேட்க பிகே புதூர்லேருந்து போயிட்டு வர்றதுக்கு என்னால் அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது. நான் வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும். நான் இந்த மாதிரி வாடகை வீட்டில் தான் இருக்கேன். இவனை வச்சுட்டு நான் வாடகை கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். நிறைய மனு எழுதி கொடுத்த வீட்டுக்கு ஒன்றும் கிடைக்கலைங்க. அதனால் வாடகையும் கொடுக்க முடியல, பையனையும் வச்சு பார்க்கவும் முடியல. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என் பிள்ளையை நான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நல்லா இருக்கிற பையனை லைஃப் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். சேர்த்துறாங்க, அங்கே 10th முடிஞ்சிருச்சுங்க. அங்கே இவ்வளோ நாள் வரை பூரா பார்த்தாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. இவனை அந்த ஸ்கூலில் நல்லா பார்த்துக்குவாங்க. டீச்சர்ஸ் வாத்தியார்ஸ்லாம் சொல்லிவிட்டாங்க, இந்த ஸ்கூலில் பையங்க இந்த ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூலுங்க 4-5 ஸ்கூல் இப்போ 7-8 ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு சார். 8 ஸ்கூல்லே டீச்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம் எடுத்துட்டோம். அரசு பிள்ளை பூராமே கவர்மெண்ட்டுக்கு தான் நான் போனேன். ப்ரைவேட்டுக்குனா 1-2 தான் போனேன். பூராமே கவர்மெண்ட்டு தான். ஆர்எஸ்புரத்தில் கவர்மெண்ட்டு தாங்க. அதுக்கப்புறம் டவுன் ஹால் பின்னாடி இருக்குங்க, அது சர்ச் ஸ்கூல்னு சொன்னாங்க. அது வந்து கவர்மெண்ட் தான். அதுலேயும் இல்லைங்கிறாங்க, டீச்சர்ஸ் இல்லைங்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்கள ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேக்காங்க. ஆனால் கேட்டால் ஸ்கூல் இருக்குங்கிறாங்க. எந்த ஸ்கூல் இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க சார். மணிமாதே படிக்கணும், போயிட்டா போகிறேன். போலீஸ் ஆகணும், அது சொல்ல அடுத்து நல்லா படிக்கணும். போயிடுச்சு தெரியல, மூளை வளர்ச்சி கம்மின்னு என்ன சொல்கிறாங்க. சொல்லு. கம்மி சொல்லுங்க. படிக்கிறேன். இப்போ டீ வேணும். அதை விடு, நல்லா படிப்பேன். படிக்கிறேன். எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க. தாங்க எப்போ தேவைங்க? தயவு செஞ்சு நான் படிக்கணும். நான் ஸ்கூலுக்கு போகணும். அம்மா பாவம். சரி, நான் படிக்கணும். நான் டெய்லி ஸ்கூல் ஏறி இறங்கிட்டு இருக்கேன்.
ஸ்கூல் அனுப்புவேன். டெய்லி இப்போ எத்தனை ஸ்கூல் 7 ஸ்கூல் 8 ஸ்கூல்னு இறங்கிட்டு இருக்கேன். எந்த ஸ்கூலுமே 10 ஸ்கூல் போகிறேன். இப்போ 10வது போகிறேன். 10வது நல்லா படித்தேன், 10 பாத்தாயிட்டேன். பாஸ் ஆகிட்டேன் நான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.